Start, camera, action. குருசாமி, நீங்கள் 57 வருஷமாக சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட்ட வினோதமான, விசித்திரமான, ஆச்சரியமான சம்பவங்கள் சொல்லுங்களேன். பல விஷயங்கள் நடந்திருக்கு. 1957 புல்மேட்டில் போயிட்டு இருக்கும்போது நான் தனிப்பட்டு போயிட்டேன். முன்னாடி ஒரு கூட்டம் போயிடுச்சு, பின்னாடி ஒரு கூட்டம் வந்துட்டுருக்கு. அப்போ என்னன் கண்ணப்பா அப்படின்னு ஒரு நடிகர் நம்ம கூட்டத்தில் இருந்தார். அவர் இந்த சரணங்கிரணம் சொல்கிறது பொறுப்பெல்லாம் அவர் வகிச்சிட்டு இருந்தார். அவர் வராதுக்கு பிறகு அதே வேலையை நடிகர் முத்துராமன் ரொம்ப பிரமாதமாக செஞ்சார். இந்த கண்ணப்பா அந்த டைமில் வந்திருந்தார். எனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி உதவி பண்ணிட்டு இருந்தார். ஒரு டைமில் இருட்டு ஆரம்பித்தாச்சு. அப்போ தான் நான் சிந்தனை பண்ணுறேன், பாக்கி உள்ளவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய நான் இப்படி தவறு பண்ணுறேன்னு. ஏன்னா கூட்டமாக தான் போகணும், தனியாக போகக்கூடாது. காடாக இருக்கிறதுனால புல்மேடுங்கிறது அது ஃபுல் மேடு. ஃபுல்லுன்னா இங்கிலீஷில் சொல்கிறேன், அவ்வளோ உயரம். அதோட புலி மேடு. கிராஸாக இருக்கிறனால, புல்லாக இருக்கிறனால மான்கள் இருக்கும், பாக்கி உள்ள எருமை எல்லாம் இருக்கும். அதனால் எப்பவும் அந்த மாதிரி இடத்துல புலி இருக்கும். அதனால புலி மேடுன்னும் அதை சொல்லுவாங்க. என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோமே, முன்னாடி போகிறவங்களோட போய் சேர்றதா அல்லது பின்னாடி வர்றவங்களோட வர்றதா அப்படின்னு நான் யோஜனை பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னாடி பார்த்தா அங்கே உயரம் எப்படின்னாக்கா, ஒரு 100 அடி உயரம், ஒரு 50 அடி பள்ளம், ஒரு 100 அடி உயரம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆளுங்க போகிறது தெரியும். ஏன்னா மரங்கள் இல்லை. மரங்கள் அந்த பள்ளத்தாக்கில் கொஞ்சம் மரம் இருக்கும், அங்கேருந்து உருமுறை செத்தெல்லாம் கேட்கும். கடவுளை நம்பி வர்றதுனால அதை நம்ம பயப்படாமல் போகிறோம். அப்படி பின்னாடியும் பார்த்து முன்னாடி பார்க்கும்போது கண்ணப்பா அந்த மேட்டு மேலே நின்றுட்டு இருந்தார். நான் என்ன நினச்சிட்ருக்கேன், கண்ணப்பா பின்னாடி வர்றதான்னு நினச்சிட்ருக்கேன். இவர் எப்போ போனார், என்ன கிராஸ் பண்ணி போகலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், கண்ணசாமி இருங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பித்தேன். நான் பக்கத்தில் இருக்க இருந்தவர் அவர் அந்த மேலேருந்து அப்படி இறங்குறாரு. சின்ன இறக்கம். நான் இங்கே டாப்பில் பார்த்தா கண்ணப்பனை காணோம். அப்போது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தபடி பாதை தெரியுது, ஆனால் கண்ணப்பனை தெரியல. என்னடா இப்படி, அப்படி எப்படி மறைஞ்சு போயிருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது கண்ணப்பனுடைய குரல் பின்னாடி இருந்து கேட்குது, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போன்னு. பார்த்தா கண்ணப்பனும் தங்கவேலு, நம்ம காமிக்கு நடிகர், அவர் வந்த வருஷம் 1957 நினைக்கிறேன், அவங்களாம் பின்னாடி வந்திருக்கு. அப்போது நான் பார்த்த கண்ணப்பன் யார், அவர் தான் அவர். இதை நான் அவங்ககிட்ட அப்போ சொல்லலை, சொன்னால் அவங்க பயந்துருவாங்களே. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு அதே இடத்துல நான் போயிட்டுருக்கிறேன், நானும் கண்ணப்பனும் இன்னொன்று ஒரு வெளியாடு. நான் நடக்கும்போது சைடில் ஒரு சத்தம், அந்த காஞ்சி போன சருகில் நடக்கிற மாதிரி. நான் நின்னேன். அப்போ சவுண்டு இல்லை. மறுபடியும் நடக்கும்போது மறுபடியும் சவுண்டு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய பாயா ஏதாவது சவுண்டு கேட்குதா, ஏதோ ஆடுறதுனால சவுண்டா அப்படின்னு பார்த்தா இல்லை, அது ஒன்றும் இல்லை. கண்ணப்பனையும் பார்த்தேன், அந்த ஆளையும் பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அப்புறம் மறுபடியும் நடக்கும்போது நான் பேட்டரி லைட்டை திடீர்னு எடுத்து இப்படி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த வெளியிலேருந்து வரவன் என் கை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டான். நீ யார் சாமி, நீ பாட்டுக்கு போ, அது பாட்டுக்கு போகும்னா. அது வரைக்கும் நான் பயப்படல. நீ பாட்டுக்கு போ, அது பாட்டுக்கு போகும். நான் அந்த அதுங்கிறது எது புரியல. ஆனால் அவன் சொன்னது நியாயமாக இருந்தது.
நம்ம கடவுளை நம்பித்தானே அந்த வழியில் வர்றோம். அதனால் பேசாமல் அங்கே 2 இறக்கம் அப்படி நடந்து கொஞ்சம் இந்த இதில் தான் இதை நடந்தது. அப்புறம் ஒரு பெரிய இறக்கம் இறங்கி அங்கே டீ எஸ்டேட் வந்துடும். அங்கே டெம்பரவரி கடைகள் போட்டிருப்பாங்க. அந்த கடையில் உட்காந்து இந்த கடுங்காப்பி பாலெல்லாம் இருக்காது, ஆனால் அது தேவாமிர்தமாக இருக்கும். அந்த நடந்து வந்த டயர்டுக்கு அந்த காப்பி குடிச்சா அவ்வளோ இருக்கும். அப்போ குடிச்சிட்டு இருக்கும்போது கேட்டேன், இங்கே எப்படி இந்த வழி எப்படி இருக்குது, இந்த மாதிரி சவுண்டு கேட்டது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை சாமி, அந்த பக்கத்தில் ஒரு ஒத்த கொம்பை இருக்கிறான். ஒத்த கொம்பன்னா யானை சாமி, அது ஆளுங்களை பின்னாடியே வந்து துரத்திட்டே வரும், பிடிக்கிறேன்னா குத்தி கொண்டுடும். என்ன நடந்தது? இந்த மாதிரி நடந்தது. ஐயோ சாமி, நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்னு. சரி, இந்த இவனுக்கு என் கூட வந்தானே, அவனுக்கு ஏதாவது கடுங்காப்பி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து கண்ணப்பனை கேட்டேன். அந்த ஆள் எங்கே? நம்ம கூட வந்த ஆள் அவன் காணோம் சாமி. அப்போவே நான் பார்த்தேன், இறங்கி நம்ம அந்த பள்ளம் மேடிக்கு ஒரு சின்ன ஏற்றம் ஏறும்போது அவனை காணோம். எங்கே போனார்? இல்லை பக்கத்து கடையில் எங்கேயா இருக்கான்னு தேடி பார்த்தோம், ஆளை காணோம். இன்னொன்று மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். நீங்களும் இருக்கிறீங்களே அந்த சமயத்தில், அழுதா நதியில் பயங்கரமான மழை, பயங்கரமான தண்ணி. நம்ம சமையல் கட்டு இருக்கிறதெல்லாம் தண்ணி வந்து மூடிடுச்சு. அங்கிருந்து வர்றதுக்கே 2-3 அணை மாதிரி நம்ம சாமிங்க நின்று தான் சாமானங்கள்லாம் இந்த பக்கம் கொண்டு வர முடிஞ்சது. அந்த அளவில் எப்படி ப்ரோக்ராம் எப்படின்னா, அன்னைக்கு நைட்டு 1 மணி 1:30 மணி சுமாருக்கு அழுதாமலை ஏறி இறங்கி அந்த சாமியினுடைய பூங்காவனத்தை தாண்டி கரிமலை ஏறி இறங்கி பம்பாவுக்கு போகிற மாதிரி பிளான். இதில் என்ன ஆயிடுச்சு, ராத்திரி பூரா மழை பெஞ்சனால அப்படி ஸ்லோவாக போயிடுச்சு எல்லாம். என்ன பண்ணுறது சாமின்னு கேட்டாங்க. மலை ஏறிடலாம், ஆனால் இறங்க முடியாது, வழுக்கல்ல ஆளுங்க ஆபத்து வந்துடும். 75லேருந்து 7 வயசு வரைக்கும் நம்ம கூட்டத்தில் சாமி இருக்கிறாங்க. அதனால் நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. உப்புமா போட சொன்னேன், உப்புமா போட்டாங்க. எனக்கு ஒரு தட்டில் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை நான் சாப்பிட்டுட்டுக்கே யோஜனை பண்ணேன், என்ன பண்ணலாம். இப்போ நாம் பீர்மேட்டிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறோம், அங்கே மறுபடியும் போகிறதா? ஏன்னா அந்த மாதிரி பெரிய இடம் இருந்தால் தான் நம்ம சாமிங்க தங்க முடியும். இங்கே பேரூர்த்தோடோ அல்லது எரிமேலியோ இங்கே இடத்துல இடம் கிடையாது. அங்கே மறுபடியும் போகிறதுனா ஒரு 50 மைல் போகணுமே. என்ன பண்ணலான்னு யோஜனை பண்ணிகிட்டே இருக்கும்போது யாரோ வந்து முன்னாடி நிற்கிற மாதிரி தெரிஞ்சு பார்த்தா ஒரு பையன், ஒரு 7-8 வயசு இருக்கும். என்ன சாமி அப்படின்னு கேட்டேன். பிரசாதம் அப்படின்னு. அப்போ நம்ம பூஜாரி மணிகண்டன்னு அவரை கூப்பிட்டேன், மணிகண்டா அப்படின்னு கூப்பிட்டேன். அதுக்குள்ளார அந்த சாமி வந்த பையன், அதல்ல இது அப்படின்னா இந்த உப்புமாவை ஒரு கவலம் பாக்கி இருந்தது. எனக்கு கஷ்டமாக இருந்தது, எப்படி எடுத்து கொடுக்குறது, தப்பு இல்லையா, மதி அப்படின்னா. சரி எடுத்து கொடுத்து அந்த சாமியை சாப்பிட்டோம். அப்போ இந்த சுந்தரம் நம்ம குருசாமியில் ஒருத்தர், உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு சீனியர், அவர் எனக்கு காப்பி ஆற்றிட்டு வந்தவர். ஒரு வாய் சாப்பிட்டோன்னா தான் எனக்கு பிரெயின் வேலை செய்ய ஆரம்பித்தது. ஒரு பிக்குலாரிட்டி தோணுச்சு. இங்கே பையன், ஏன் சாமி இந்த பையன் நின்றுட்டு இருந்தார் எங்கே? அப்போ தான் நானும் பார்த்தேன். அப்படின்னு வந்தவங்க பார்த்தா கடை, அங்கேருந்து ஒரு 100-150 அடி தூரத்தில் வரைக்கும் அந்த கடையினுடையது. அங்கே ஒரு மேஜை போட்டவன் உட்காந்துருப்பான். இங்கே பக்தர்களுக்காக வேண்டிய இடம், ஏதோ 2 ரூபா 3 ரூபா கொடுத்து படுத்துக்கலாம். இந்த பக்கம் போக முடியாது, மேலே போக முடியாது, கீழே தண்ணி. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பையன் இல்லை. அவன் போனது தெரியாது, வந்தது தெரியும். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த பையன் அப்புறம் பார்க்க முடியல. இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு இன்பமான ஒரு வணக்கம். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதனீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம்